வெல்கம் டு ஆல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ட கம்ப்ளீட்டா பேக்கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வெப்சைட் ஏதாவது எரர் வந்தா கூட, ஸோ உங்களுக்கு பேக்கப் ஃபைல் இருக்கும். நீங்க இத யூஸ் பண்ணி உங்க வெப்சைட் ஈஸியா ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனுக்காக தான் நம்ம பேக்கப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம cPanelலேருந்து எப்படி வெப்சைட்ட கம்ப்ளீட்டா பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ cPanel ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க cPanel ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைல் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு இங்க ஷோ ஆகல அப்படின்னா, நீங்க சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் தான் உங்க வெப்சைட்டோட எல்லா ஃபைல்ஸுமே சேவ் ஆகும். ஃபைல்ஸை நீங்க டவுன்லோட் பண்றதுனாலும் சரி, இல்ல அப்லோட் பண்றதாலும் சரி, உங்களுக்கு இந்த செக்ஷன்ல தான் நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சிங்கிள் டொமைன் தான் ஷோ ஆகுது. சப்போஸ் உங்கள்ட்ட மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு டொமைன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எந்த வெப்சைட்டை நீங்க கரெக்ட்டா பேக்கப் எடுக்க போறீங்களோ, ஸோ அந்த வெப்சைட்டோட ஹோம் டைரக்டரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு தேவையான டொமைன்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்க லெஃப்ட் சைடுல செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைடுல அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில பப்ளிக் HTMLனு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க பப்ளிக் HTMLல தான் நம்ம வெப்சைட்டுக்குள்ள எல்லா ஃபைல்ஸுமே நமக்கு சேவ் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு பேக்கப் எடுக்கணும். ஸோ நீங்க செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க செலக்ட் ஆல் குடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆல் குடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாப்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் குடுங்க. ஸோ இதில உங்களுக்கு கம்ப்ரஸ் டைப் பார்த்தீங்கன்னா, ஜிப் தான் வேணும். ஸோ நான் ஜிப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம்ப்ரஸ் ஃபைல் குடுக்குறேன். ஸோ நம்ம கம்ப்ரஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது உங்க வெப்சைட்டோட ஃபைல் சைஸை பொறுத்து உங்களுக்கு டைமிங் வேரி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ்லயும் முடியலாம், இல்ல 10 மினிட்ஸ்லயும் முடியலாம். அது உங்க வெப்சைட்டோட சைஸை பொறுத்து. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரீலோட் குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கம்ப்ரஸ் பண்ணி நமக்கு பேக்கப் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நான் இத ரீநேம் கூட நான் பண்ணிக்கிறேன். நான் பேக்கப்னு குடுத்துட்டேன்னா, நமக்கு பார்க்கும்போது ஈஸியா புரியும். ஸோ அதுக்காக தான். இப்போ நமக்கு பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நான் இத செலக்ட் பண்ணி டவுன்லோட்னு குடுத்துட்டா போதும். ஸோ எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டேட்டாபேஸ் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு நியூ டேப்ல நான் cPanelஓட ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம டேட்டாபேஸ் டெவலப் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில PHP MyAdmin ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாபேஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இப்போ நெறைய டேட்டாபேஸ் இதில இருக்கு. உங்களுக்கு எப்படி கரெக்ட்டா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ நீங்க ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, wp-config.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை எடிட் குடுங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டாபேஸ் நேம்னு உங்களுக்கு வரும். DB நேம்னு சொல்லிட்டு. ஸோ அதில என்ன குடுத்துருக்கோ, ஸோ அதுதான் உங்களோட டேட்டாபேஸ் நேமா இருக்கும். ஸோ அத நீங்க நோட் பண்ணிக்கங்க. இப்போ இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நேம் தான் நமக்கு ஷோ ஆகுது. ஸோ நான் அத ஓப்பன் பண்றேன். ஸோ இப்போ நமக்கு டேட்டாபேஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு செக் ஆல்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ நமக்கு எல்லா டேபிளுமே நமக்கு செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்துருங்க. இப்போ நான் எக்ஸ்போர்ட் குடுக்குறேன். இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாபேஸும் டவுன்லோட் பண்ணிட்டோம். பேக்கப் ஃபைலான எல்லா ஃபைல்ஸுமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நியூ வெப்சைட்ல கூட நம்ம ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாபேஸ்ல போய் டேட்டாபேஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு வெப்சைட் எப்படி பேக்கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு. தேங்க் யூ.